ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா, அக்கா வீட்டு கிரக பிரவேசம் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோஸில் அது ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணிக்குள்ளே கிளம்பிடணும். லஞ்ச் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு லஞ்ச் செஞ்சிட்டோம். வண்டியிலே சாப்பிட்டு போயாச்சு. போகிறதுக்குள்ளே நைட்டு ஒரு 11-11:30 ஆயிடுச்சுங்க. லேட் நைட்டு தான். நல்ல டிராஃபிக். சாட்டர்டே தான் போயிருந்தோம். சண்டே ஃபங்க்ஷனு. சாட்டர்டே போயிருந்தோம். நல்ல டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். 11-11:30 ஆயிடுச்சு. நாங்கள் நைட்டு போய் டின்னர் சாப்பிடும்போது அன்றைக்கி வந்து சித்தி வீட்டில் தான் எல்லாம் சாப்பிட்டோம். சித்தி வீட்டில் வந்துட்டு அன்றைக்கி மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாருமே லேட் நைட்னால சரியாக சாப்பிடவும் முடியல. செம்ம டயர்ட் வேறு. சாப்பிட்டு எல்லாம் சட்டுன்னு போய் படுத்தாச்சு. ஃபங்க்ஷன் டைம் வந்துட்டு 4 to 6 அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் தான் வச்சுருந்தாங்க. குட்டீஸ் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அண்ணன் எல்லாம் படுத்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு மாமா, மாமி, சித்தி அப்புறம் அண்ணி நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். அதேதான் வெளியில போகணும். என்ன பங்கு என்னாச்சு? வீட்டுங்க யாவது அவரு வந்துட்டு அப்புறம் அவங்க தனியா இருப்பாங்க. மறுபடியும் எடுக்கலாம். அண்ணி என்னையும் வாங்க சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி அவங்க இன்னும் வரல, எங்கள் வீட்டுக்காரர் பசங்களாம் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க நீ, அப்புறம் பையன் வச்சுருக்கான் சிவா வச்சுட்டு சாப்பிட முடியாது சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் கொஞ்சம் கிண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லி, பொங்கல், கேசரி எல்லாம் செமையாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுட்டு. நான் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். அவங்க வீட்டுக்கார வந்ததுக்கப்புறம் சக்தியோட சேர்ந்து அப்புறமா தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த
மொய் வைக்கிறது அந்த இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டோம். ஏன்னா சண்டே தான் ஃபங்க்ஷன். ஸோ மண்டே ஸ்கூல் போகணும், வேலைக்கு போகணுங்கிற ஒரு அறிபறியில் எப்படி கிளம்பணும், ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அப்படி அங்கே இங்கே நல்லா பிச்சுட்டு எல்லாம் உடனே கிளம்புற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் வருத்தம் தான் அங்கே தங்க முடியலன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவங்களும் ஃபங்க்ஷன் முடிச்சோம், டயர்டில் இருப்பாங்க, நமக்கும் இந்த டைம் தான் சரியாக இருக்கும் கிளம்புனான்னு சொல்லிட்டு மதியானமே கிளம்பிட்டோம். லன்ச் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. யூஸ்வல் பிரியாணி. அது என்னமோ நமக்கு வெளியே வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம நான்வெஜ்ஜில் போனால் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணணும்னு தோணுது. பிரியாணி அப்புறம் சிக்கன் எல்லாம் கிரேவிலாம் சொல்லிட்டு அதை சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கினா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு என்னையும் வந்து என்ன பிள்ளை மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நீட்டாக சூப்பராக முடிஞ்சது ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நான் போட பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.